ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிகே விலாக்ஸ். இன்றைக்கி நான் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய போகிறேன். அது வந்து என்ன பாஸ்தானா மில்லட் பாஸ்தா. மில்லட் பாஸ்தாவில் வந்து நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கப்பில் வந்து மில்லட் பாஸ்தா எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்தா வெந்துட்டுருக்கு. வேகிற பாஸ்தாவில் லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். பாஸ்தா வேகிறதுக்குள்ளார பால் வச்சுருக்கேன், சீஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பட்டர் வச்சுருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகனோ வச்சுருக்கேன். எப்படி ஒயிட் சாஸ் பாஸ்தா இதை வச்சு பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக பட்டர் போடுறேன். பட்டர் உருகினதுக்கப்புறம் பட்டர் நல்லா உருகட்டும். ஹையில் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பட்டர் உருகுது. பட்டர் உருகட்டும். இந்த பட்டர் உருகிற கேப்லேயே ஒரு ஸ்பூன் மைதா, அதை இதுலேயே அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுறணும். வதக்கணுன்னா இதுலேயே வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு லைட்டாக கெட்டியாகிற வரைக்கும் கலந்துகிட்டே இருக்கணும். இந்த கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிடும். அப்படியே லைட்டாக கலந்துகிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் அப்படியே கலந்துரும். லைட்டாக கெட்டியும் ஆகிடும். அப்படியே கொதிச்சிட்ருக்கும்போதே காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா லைட்டாக கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆரிகனோ அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். லைட்டாக கட்டியாகுது. எவ்வளோ கெட்டி, நல்லா ஃபுல்லாக நல்லா திக்காக வேணும்னா திக்காக பண்ணிக்கலாம், இல்லை லைட்டாக போதும் அப்படின்னா லைட்டாக எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடணும். ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு, போதும். இதுக்கப்புறமா இதில் வந்து பாஸ்தா வடிகட்டி எடுத்து வச்சுருக்க பாஸ்தா போட்டுட்டு கலந்துட்டு சாப்பிட கொடுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் நேரம் ஒரு 1 or 2 minutes ஆனதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ்தா நல்லா கெட்டியாயிடுச்சு. கெட்டியானதுக்கப்புறமா கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம். ஒரு பீஸ் ஃபுல்லாக கூட போடலாம். எனக்கு அவ்வளோ வேண்டாம், கொஞ்சமாக தான் செய்கிறேன்னு பாதி சீஸ் போட்டிருக்கேன். சிம்பிளாக ஈஸியாக ஒயிட் சாஸ் பாஸ்தா நாமளே வீட்டில் சீக்கிரம் டக்குன்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ்தா செஞ்சு முடிச்சதே எங்கள் பையனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்கேன். சூடாக இருக்குது, நல்லா இருக்குது. சூடாக சாப்பிட்டா ரொம்ப சரி, ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடு. பாஸ்தா நல்லா இருக்கா? பாஸ்தா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.